சித்தர்கள் என்பதற்கு நிறைமொழி மாந்தர் என்பது பொருள். கடவுளை காண முயற்சி செய்பவர்களை பக்தர்கள் என்றும் கண்டு தெளிந்தவர்களை சித்தர் என்றும் தேவாரம் கூறுகிறது. சித்தம் என்னும் சொல் மனத்தையும் அறிவையும் உணர்த்துகிறது. சித் என்றார் அறிவு. சித்தை உடையவர்கள் சித்தர்கள். யோக மார்க்கத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள் சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். யோகம் என்பதற்கு ஒன்றுதல் அல்லது இணைதல் என்று பொருள். புறநிலைகளின் மீது பற்றுக்கொண்டு அதன் பின் செல்லும் மனத்தை அவ்வாறு சொல்லாதவாறு அகத்தை நிறுத்தி ஒளி வடிவமான இறைவனோடு ஒன்றுதலே யோக நெறியாகும். யோகத்தின் உறுப்புகள். யோகத்திற்குரிய உறுப்புகள் 8 என சித்தர்களின் பதிவுகள் கூறுகின்றன. அவை இமயம், நியமம், ஆசனம், பிராயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி என்பவையாகும். இமயம். உலக வாழ்வில் மனிதன் விளக்க வேண்டிய தீய செயல்களை பற்றி கூறுவது இமயம் ஆகும். கொல்லான் பொய் கூறான் களவிலான் என் குணன் என்னும் பாடலில் பொய் கூறாமை, திருடாமை போன்ற மனிதன் செய்ய தகாதவர்களை குறித்து திருமூலர் பதிவு செய்துள்ளார். பதஞ்சலி என்னும் சித்தர் அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், பொருள் பற்றியின்மை ஆகிய 5ம் இமயம் என்று குறிப்பிடுகின்றார். நியமம். நன்னெறி